ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் வந்து செய்கிறதுன்றத. இப்போ கார்ட்டூன் அனிமேஷன் வந்து நான் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அடாப்ட் அனிமேட். இப்போ அடாப்ட் அனிமேட் வந்து எப்படி நம்ம பேசிக்ஸ் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நான் அவட்ட வீடியோஸில் வந்து நான் காட்டியிருக்கேன். அந்த வீடியோ வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த எப்படி அடாப்ட் அனிமேட்டில் வந்து பேசிக் நம்ம அனிமேஷன் பண்ணுறதுன்றத அதை நான் பாருங்கள். ரைட், இப்போ பாருங்க, இதில் செஞ்ச ஒரு அனிமேஷன் தான் இது. இது அவ்வளோ தூரம் பெரிய அட்வான்ஸ் அனிமேஷன் இல்லை. பாருங்க, இப்போ இந்த பேக்ரவுண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் கார்ட்டூன்ஸில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரைட், பாருங்க. அடுத்த சீன்ஸ் வந்து பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் சீன். செகண்ட் சீன்ஸில் பாருங்க, அதாவது இந்த கார்ட்டூன் செய்கிற நேரம் சீன்ஸ் பை சீன்ஸ் தான் செய்வாங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ஸில் வந்து அந்த விஷயம் நடந்துச்சு. அதாவது ஒவ்வொரு சீனையும் செஞ்சுட்டு பிறகு எல்லா சீனையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. ரைட், வீடியோஸாக. இப்போ அந்த ஒரு அனிமேஷன், அதாவது ஒரு சீன் முடிஞ்சு, அதாவது ஒரு பேக்ரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரெண்டாவது சீன்ஸ் வந்து பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. 3 கேரக்டர்ஸ் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது என்னது, இந்த மாதிரி ஒரு பிக் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், இந்த மாதிரி 3 கேரக்டர்ஸ். இப்போ இந்த 3 கேரக்டரை வச்சு என்னன்னா இதை மோஸ்ட் டிசைன் பண்ணுறேன். நான் எதில் டிசைன் பண்ணேன்னா அடாப் இல்லஸ்ட்ரேட்டரில் இது 3ஐயும் நான் வந்து வரைஞ்சி டிசைன் பண்ணேன். ரைட், டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று சும்மா அப்படி டிசைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேரக்டர் எடுத்து நான் அனிமேட் பண்ணேன். ரைட், பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இதே கேரக்டரை திரும்ப காப்பி பண்ணிவிட்டு நான் இதை வந்து இந்த ஆங்கிளை மாற்றி விட்டேன். அதே தான், இதே விஷயத்தை வந்து மாற்றினேன். ஆனால் கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்தேன். ரைட், அதாங்க நடந்த விஷயம். இப்போ பாருங்க, இதை ப்ளே பண்ணுற நேரம் பாருங்க, இந்த கண்ணு வந்து இந்த மாதிரி திமிட்டுற மாதிரி அனிமேட் ஆகுது. இப்போ இதை ஒரு இதில் அனிமேட் ஆகுது. இதை இன்னொரு லேயரில் போட்டிருக்கேன். 3வது லேயரில் இதை போட்டிருக்கேன். இப்போ அதனால 3ம் பாருங்க ஒன்று அனிமேட் ஆகுது. இது கதைக்கிற மாதிரி போட்டிருக்கு. கதைச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருக்க நேரம் இது வந்து ஸ்டெப் பை ஃபார்வர்ட் ஆகுது. ரைட், ஃபார்வர்ட் ஆகி இதுக்கு ஒரு விஷயம்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி காட்டுது. ரைட், இப்போ அடுத்து வந்து ஒரு பாம்பு ஒன்று வர்ற மாதிரி நான் காட்டியிருக்கேன். இந்த பாம்புக்கு வந்து இந்த பிக் வந்து பயப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் காட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து பாய்ந்து விடுற மாதிரி. ஓகே, இது வந்து சும்மா ஒரு கற்பனையாக வந்து நீங்கள் வந்து இந்த அனிமேஷன் நீங்கள் ஒரு அனிமேட்டராக ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்படி அனிமேட் ஆகுதுன்னு. ரைட், ஓகே, இதை ஒவ்வொன்றே லேயர் பை லேயரில் போட்டு தான் நான் ரன் பண்ணேன். ரைட், ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வருது. ரைட், இப்போ அதில் பாருங்கள், அடுத்த சீன் வந்து இது வந்து 3வது சீன். ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சு, செகண்ட் சீன் முடிச்சா இது 3வது சீன். இப்போ 3வது சீனில் வந்து இந்த பாம்பு வந்து நம்ம இந்த மாதிரி வர்ற மாதிரி செஞ்சுருக்கோம். ரைட், இப்போ இந்த பாம்பு வந்துருச்சு. இப்போ என்ன பார்த்து இப்போ என்னென்னா இதை வந்து கொத்துற மாதிரி கிட்டத்தில் வர்ற மாதிரி செய்கிற நேரம் இது வந்து அழுகிற மாதிரி செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து அழுகிற மாதிரி செஞ்சுருக்கேன். ரைட், ஓகே, இப்போ வந்து அது அழுகிற நேரம் வர நேரம் இந்த மாதிரி ஒரு டாகன் வந்து அதை காப்பாற்றுற மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த அனிமேஷன். ரைட், இப்போ வந்து என்ன செய்யுமா அது ஓடியது. இப்போ டாக் வந்து இதை வந்து இந்த பாம்பை கொள்கிற மாதிரி இந்த மாதிரி இதை தூக்கி போட்டு இந்த பாம்பை வந்து இந்த மாதிரி கொள்கிற மாதிரி போட்டிருக்கேன். ரைட், இப்போ கில் பண்ணிவிட்டு அந்த பாம்பை கில் பண்ணிவிட்டு அந்த பிக்கை வந்து இந்த டாக் வந்து காப்பாற்றுது. இப்போ டாக் காப்பாற்றிட்டு இது போய்ட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்குது. அதாவது பெரிய பிக் வர வரையும் பெரிய பிக் கண்டோடனே அதை விட்டு கையிலேருந்து ரத்தம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா இதே தன்னுக்கு கிட்ட கொண்டுடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து குத்தி கொண்டுருச்சு. இப்போ பார்த்தோம்னா பாம்பு வந்து செத்து கிடக்குது. அதை கிட்பிக் வந்து மகிழ்ச்சியோடு வந்து அம்மா வந்து இந்த மாதிரி கட்டி அனுப்பிச்சுக்கிறான். ரைட், இப்போ அதை பார்த்துட்டு நம்ம நாயை வந்து கனியாமல் கொண்டு விட்டோமேன்றதை ரெண்டே வந்து கண்ணீர் விடுதாங்க. இப்போ இந்த ஸ்டோரியை வச்சு தான் நான் இந்த அனிமேஷனை செஞ்சேன். ஒரு சிம்பிள் ஸ்டோரியை வச்சு இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன் பண்ணி நீங்கள் ஃபைவர் மாதிரியான ஃப்ரீலான்சர் சைட்டில் வந்து நல்லாவே சம்பாதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவர்ன்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அனிமேஷன் சும்மா டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தம் நிறையா அவங்களுக்கு கார்ட்டூன் அனிமேட் பண்ணுறவங்களுக்கு இது இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா $350, $95 இந்த பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா நான் காட்டினா 2D கார்ட்டூன் டிசைன். இதெல்லாம் 3Ds, இதெல்லாம் 2D கார்ட்டூன்ஸ். பாருங்கள் ஐ வில் மேக் 2D கார்ட்டூன் அண்ட் வீடியோ. இப்போ சிம்பிளாக அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த மாதிரி
பட் இந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 செகண்ட் 1 செகண்டான வீடியோ தான் ஒரு $30 $50 இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் சரியாக வந்து இந்த அனிமேஷனை வந்து சரியாக படிச்சிங்க ரைட். இதில் ஃப்ரீலான்சருக்குனா நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த மாதிரி கார்ட்டூன் அனிமேஷன் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் இப்போ ஃபைவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது ரைட். பேட் வெப் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணி வரைகிறது தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. வரைஞ்சிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னப்பால் காட்டணும்னு நீங்கள் ஃப்ரீலான்சர் வெப்சைட்டுக்கு பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகமாக கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அந்த அனிமேஷன் எப்படி செய்கிறதுன்றதை நான் வர வீடியோஸ் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.